பஞ்சராம சிவலிங்கம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்த லிங்கம் தான் இது. இது இப்போ 5 கோவிலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா அரஹர மகாதேவனு கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த காலத்தில் தாருகாசுரன் தன்னோட கழுத்தில் தாரக லிங்கத்தை அணிஞ்சிருந்தான். அந்த லிங்கம் ரொம்ப சக்தி வாய்ந்த லிங்கம். அதை வச்சு எல்லாத்தையுமே துன்புறுத்திட்டு இருந்தான். விஷ்ணு அந்த தாருகாசுரனை வதம் பண்ண பிறகு அந்த லிங்கத்தை உடைச்சிடும். ஸோ உடைக்கப்பட்ட லிங்கம் 5 துண்டுகளை போய் 5 கோயிலில் விடும். ஸோ அந்த 5 கோயிலுமே இந்த அதிசய பஞ்சராம லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 5 லிங்கமும் இப்போ ஆந்திராவில் இருக்க 5 கோயிலில் பாதுகாத்துட்டு வராங்க. முதல்ல அமரராமலிங்கம், இது அமரநாதீஸ்வரர் சுவாமி கோயில் இருக்கு. இந்த லிங்கத்தை சுற்றி பாம்புகள் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி வடிவமைப்பில் இருக்கும். ரெண்டாவது பீமேஸ்வரர் சுவாமி கோவில், இது ஈஸ்ட்ல இருக்க கோதாவரி மாவட்டத்தில் தான் அமைச்சிருக்கு. ஒரு லிங்கத்தை ரெண்டா உடைச்சா எந்த மாதிரி ஒரு ஷேப்ல ஒரு லிங்கம் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் இருக்கு. மூணாவது சோமராமலிங்கம் கோவில், இந்த கோயிலில் சோமேஸ்வரரா சிவன் இருக்காரு. இங்க இருக்கிற லிங்கம் நிலவோட ஒளி நேரத்துல மாறக்கூடிய சக்தியுடைய லிங்கமாவும் இருக்கு. 4வது கோவில் கீர ராமலிங்கேஸ்வரர் கோவில், இது பாலக்காட்டுல இருக்கு. இங்க இருக்கிற லிங்கம் பால் நிறத்துல ரொம்ப வெண்மையா இருக்கும். 5வது குமார ராமலிங்கம், இங்க இருக்கிற லிங்கம் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த 5 லிங்கமுமே தாரகாசுரன் கழுத்தில் போட்டிருந்த ஒரே லிங்கம் தான் உடைஞ்சு 5 லிங்கமா மாறி இருக்கு.